வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சென்னை டு லடாக் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம ட்ரீம் ரைடை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆக போகுது. ஸோ பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுந்திரிச்சு இந்த நாயை எழுப்பி வண்டியில் சாமான்லாம் பேக் பண்ணி நம்ம லடாக்கு கிளம்ப போகிறோம். வச்சு பார்க்குறேன். அதில் எதுவுமே வைக்க போகுது. இதுக்கு தரையில் போட்டு படுக்கவா? டேய் தார்பாயிடா. தார்பாய் எதுக்கு? மழை பெஞ்சா எதை மூட? இதை மூடப்பா. வெயிட் பண்ணி அப்படியே இருக்கு. இந்த பேக் இருக்கு, கைப்பிடி இருக்கு. சொல்கிறேன் பாரா ஸ்ட்ரக்சராக நிற்கிறான். காலில் சாட்சி நிற்கிறேன்டா. அருமை அருமை. சூப்பர். சரி, அதுலேயே ஒன்று போடு. இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அனாதையாக போட்டிங்க இங்கே. நேற்று நைட்டு இவனுங்க ரூமில் பண்ண அலப்பறைக்கு தெரிஞ்சிச்சு இவனுங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறான்னு. நான் உட்காந்து சிரிச்சுனுக்கிறேன். டேய் இவன் ஒன்று பண்ணிருக்கான்டா, அவன் ஒன்று சொல்லிருக்கான்டா, இவன் திருப்பி ஒன்று சொல்கிறான்டா, அவன் பண்ணவே மாட்டான்டா. இது அதிகமாக யூஸ் பண்ணாது, இது யூஸ் பண்ணும். அது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குது, தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஏஞ்சிடறான்னா தூங்கினே இருக்க. என்னடா இது எல்லாத்தையும் கீழே தரணும். என்னடா இது? நேற்று போட்டிருந்தியாடா? நீ அதெல்லாம் மாட்டு போட்டுக்கூடா. அப்புறமா நீ அவுக்கும் போது அவன் அவுக்க தெரிலன்னு சொல்லிட்டு உட்காந்துனே இருப்பான். அப்புறம் அவன்தான் குளிச்சுட்டு வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம். ஆள் வீட்டில் கட்டி கொடுத்ததுல அது அதான் 10 மாதம் உட்காந்து சாப்பிட்றான். ஜேம்ஸ் இப்படி பண்ணிட்டாச்சா? சொல்லு, நான் ஜேம்ஸ் இப்படி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் கடையில் வாங்கியிருப்பானா? நீ சொல்லு. வாங்கியிருப்பானா அது சொல்லு. கீழே போய் கேளுங்கடா. கீழே என்னத்த கேட்கணும்? கீழ் வீட்டுக்கார்ட்ட கேட்கணுமா? இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் அவர் ஆள் வீட்டில் என்ன வந்து அவரில் கட்டி உள்ள கட்டி கொடுப்பாங்கடா. அது கீழே என்ன செஞ்சிருக்கூட ட்ரெஸ்ஸில். வெள்ளி கைச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஜேம்ஸு? சொல்லு. வாடா. 10 நிமிஷமா ரைடிங் ஜாக்கெட் போட்டு உட்காந்துருக்கான். சரி, முபாரக் ஒருத்தன் வந்தா ஷூ போட்டு கிளம்பலாம் அப்படின்னு. உடையாம ஓடிக்கலாம். உள்ள அப்படியே போகுது. அப்போதான் முட்டையை பொறுமையாக உச்சுடா. அப்படி இல்லடா, இன்னும் பொறுமையாக ஊறிடா. குஞ்சு வரப்போகுது போல. குஞ்சு உள்ள பாதி முட்டை உள்ள வந்துச்சா, இல்லை உள்ள போயிடுச்சா காணோம்டா. சத்தியமா ஏஞ்சி கிளம்புற மாதிரி. தேங்க்ஸ்டா. அவன் வாயில போறான். ஒரு முட்டை தரா. சூடா தான் தின்னு. உங்கள் நண்பர் பண்ணிய செயலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒன்றும் சொல்ல. உமாலை போயிட்டு வாட்டாங்க வீட்டு போட்டாடி. உமாலை நல்லா திருப்பி வேலை மேலே வேலை வைக்கிறான்டா. இப்போ இது கூட எனக்கு வேலை தான்டா. ஜேம்ஸ் த ரைடர் ரெடி ஆகிட்டாரு. ஒரே ஆங்கிள் நான் வரேன். இல்லா நான் போனேன். கிளம்பாடா. நான் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்துட்டுருக்கான். போயிட்டாட்டா? என்ன உடம்பு சரியில்லையா? சரி. எப்போ வருவான்னு தெரில. போயிட்டு வரேன். போயிட்டு சுற்றிட்டு
வரேன். போய்ட்டுட்டா? சரி. போட்டுன்னு உட்காரு இன்னும் சீக்கிரமா இவனை நம்பி. தம்பி உங்கள் நண்பன் லடாக் போகிறேன் பயங்கரமாக மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்து சத்தமாக போயிட்டு வரணும்னு போல் போகிறான். நாங்களுமே அந்த சைடு தான் வருவோம். பக்கத்தில் இன்ன வரைக்கும் வருவோம். விளாகர் ஏதோ பண்ணுறாரு. எல்லாரும் வந்திருக்காங்க. என்னடா டேய் பெட்ரோல் போடலையா? பெட்ரோல் போடலையா? ஆஹாவா சூப்பராக பண்ணுறீங்களா? போலாமா? அவ்வளோதான். போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துகிறோம். டேங்க் ஃபுல்லாக அடிக்கிறோம். கிளம்பிக்கிட்டே இருக்கும். இல்லையா இல்லையா லேட் ஆகுமா? பங்க் இல்லையா? வேற எங்க இருக்கு? அப்பா என்னடா பண்ணுறீங்க? டேய் விடிஞ்சிரும் போலடா நீங்கள் வர்றதுக்குள்ள. டேய் வாடா. நண்பர்களே, இந்த vlog ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கண்ணுக்கு என்னென்ன அழகாக தெரியுதோ, நான் எதெல்லாம் பார்த்து ரசிக்கிறேனோ நான் அதை மட்டும்தான் காட்ட போகிறேன். ஏன்னா பார்க்குற நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அதனால் மட்டும்தான். ஸோ எஸ், இப்போ நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்பில் நம்ம ஒரு ஹைதராபாத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே கவர் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம். நானும் என்னோடய பில்லியன் ரைடர் முபாரக் கிளம்பிட்டோம். இந்த லாங் வீடியோஸ்லாம் மேபி சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நான் என்னென்ன பார்க்குறேனோ அதை மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்ன அழகாக இருக்கோ அதை மட்டும்தான் காட்ட போகிறேன். மேபி இந்த பெரிய வீடியோஸ் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்றது தெரியல. நம்ம கிளம்புறதுக்குள்ளே விடியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு எழுந்துச்சி கிளம்ப ஆரம்பித்தோம். 3-3:30 டைம் 6 ஆக போகுது. எல்லாம் இந்த நாய் நாள் தான். எந்திரிச்சுக்க சொன்னால் எந்திரிச்சு சாவடிச்சிட்டான் என்னைய. நம்ம வண்டியில் தான் ஃபுல் லக்கேஜ் இருக்குது, அதனால் நம்மளால் ஸ்பீடிங் பண்ண முடியாது. அவனால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா அவன் வண்டியில் லக்கேஜே இல்லை. உனக்கு பழக்கப்பட்ட ரோடு தானடா, இப்படி தான் இருக்குமா? ஏய் லெக்ஸாஸ், இந்த ஹைவே கூட சூப்பராக இருக்கும்டா. அந்த கார் வாங்க போறியா? வாங்க வாங்க. இந்த கார் நான் வாங்குறேன், பின்னாடியே வரேன். உன் பின்னாடியே நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். தார் எடுத்துன்னு. ஆக்சுவலி வீடியோ ஆன் பண்ணிட்டு என்னென்னமோ பேசணுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பேசுறதுனே தெரில. பிகாஸ் நம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம ரைட் போகிறோம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டே இருக்குது அந்த ரைட் சைடில். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் போக 10 hours இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்றைக்கி ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டுவோம். ஏன்னா நைட்டும் சரியாக தூங்கலை. 3 மணி நேரம் கிட்ட தூங்கியிருப்போம், அவ்வளோதான். ஸோ நல்லா தூங்கணும். அதனால் ஒரு சீக்கிரமாக கொஞ்சம் ரூமாக பார்த்துட்டு வீடியோ எடிட்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கி காலையில் டிப்டாப்பாக கிளம்புறோம் ஜெய்ப்பூருக்கு. நாளைக்கு நம்ம ஜெய்ப்பூர் போயிடணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போயிடணும். இன்னும் இங்கேருந்து அங்கே போனால் 600லேருந்து ஜெய்ப்பூரா சாரி நம்ம தாஜ்மஹால் போகிறோம். அங்கேருந்து எவ்வளோ வரும்னு தெரியல. 1900 நினைக்கிறேன். அதில் ஒரு 600 போச்சுன்னா 1400 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு. பட் நம்ம நாளைக்கு தாஜ்மஹால் போகிறோம். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணி தாஜ்மஹால் போனால் நல்லாயிருக்கும். என்னோட நண்பர்கள் என்னை மிஸ் பண்ணுவாங்க. நான் போடுற வீடியோவில் தான் என்னை பார்த்துட்டு அவங்க ஓகே ஜேம்ஸ் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு நினச்சிப்பாங்க.
நீ மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில, மிஸ் பண்ணுறேன்னா மிஸ் பண்ணலையா அப்படின்றத வந்து பார்ப்போம். தெரியும் தெரில மிஸ் பண்ணுவானா அப்படின்னு. அப்படி இப்படின்னு தள்ளி 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 இப்போது நம்ம லடாக் போகிறோம். நான் உங்களுக்கு வந்து லடாக் போயிட்டு நம்ம எதுக்காக லடாக் போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அது வரைக்கும் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்கட்டும். நண்பர்களே, டைம் என்னாச்சுன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பசிக்குது. அவனுக்கு பசிக்குதா இல்லையான்னு தெரில, ஏன்னா அந்த நாய் சாப்பிட்ருச்சு. எனக்கு பசிக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஓட்டினதுனால படெக்ஸ்லாம் வலிக்குது. கிட்டத்தட்ட 192 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஆனால் தாண்டிட்டோம். ஸோ முன்னாடி எதனா ஒரு ஹோட்டல் வருதா பார்த்துட்டு நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு. இந்த கேமரா வேறு வெயிட்டாக இருக்குது, நானும் வீடியோ எடுக்கிறதே இல்லையா, அவன் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறான். சரி கேமரா அவன்கிட்ட மாற்றி விட்டுடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த நாய் என்ன பண்ணோன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நிறுத்தி சாப்பிட்டு போகலாம். நண்பர்களே, நம்ம நண்பன் சப்பாத்தி எடுத்துனோம்னா அதுதான் நம்ம இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஒரு ஆம்லேட்டு ஒரு நைஸ். ரெண்டு ஆம்லேட்டு ஒரு நைஸ். V4 தான் வந்து கிளம்பியிருக்கோம். இந்த வண்டிலாம் ஏற்றுட்டு மலை ஏற முடியாதுலான்னாங்க. சரி அதுக்காகவே ஏறி காட்டுறோம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. 2ல் 1 பார்த்துடலான்ற மாதிரி நான், அதுக்கப்புறமா நம்ம நண்பன் அவன் பின்னாடி வந்துன்னு இருக்கான். அவனுக்கு ஓட்ட தெரியாது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வந்துட்டான், அதனால் அவன் பொறுமையாக வருவான். கிட்டத்தட்ட சென்னையில் ஆரம்பித்து 470 கிலோமீட்டர் கிட்ட வந்தோம். என் கையை பாருங்கள், பையன் எப்படி ஆகிட்டான்னு. அந்த கை மட்டும்தான், இந்த கை பிரச்சனை இல்லை, ஏன்னா இது கை யூஸே பண்ணல, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. என் மூங்கிய மண்டையை பார்த்தா தெரியும் எனக்கு எப்படி இதுன்னு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துருக்கோம். ஏன்னா வண்டி கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 270 to 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நிற்கவே இல்லை. இப்போ தான் வண்டிக்கு ரெஸ்ட்டே வரும். நம்ம முபாரக்குக்கு மட்டும் எப்படி தான் மாட்டுறாங்கன்னு தெரில. வரவங்கலாம் முபாரக்கு கிட்ட தான் போய் பேசுகிறாங்களே. முபாரக்கு தான் பெரிய ரைடர் மாதிரி தெரியுறாங்க போல். எங்கே போகிறீங்க அப்படின்னா ஹைதராபாத் போகிறேன், சாமினார் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு சாமினார் போக டைம் இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக தாஜ்மஹால் தான் போனோம். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிற டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமே இல்லை. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு நாள் இருந்துட்டு சும்மா ஒரு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போகலான்றது தான் எங்கள் ஐடியா. ஆமாம், இந்த பையனை வாடா டைம் ஆகுதுன்னா யார் கூட நின்று ஏதோ பண்ணுகிறான். ஒருவேளை சோறு எதுனா வாங்கி தரேன்னு சொன்னதுனால நின்றுட்டானோ. என்னடா நடக்குதுங்க? என்னடா? ஆஹா, எல்லாத்தையும் கைட்டணும்டா. அவர் சோறு வாங்கி தரேன் வா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதனால் கூப்பிட்டு இதை வாங்கி தராருன்னு நினைக்கிறேன். என்னடா? ஒன்றும் இல்லைடா, அவர் என்ன வேணுமே வாங்கிட்டு போவார். அவர் பாருங்க அள்ளி கொடுக்குறாரு. என்னடா ஏன்ட்ட கொடுக்குற? தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பிரதர். நண்பர்களே, வண்டி ஓட்டிகிட்டே வந்தோம். சரியான தூக்கம் வந்துருச்சு. அதனால் வண்டியை ஒரு பஸ் ஸ்டாண்டு, இந்த மெயின் ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு பூட்டெல்லாம் கழட்டிட்டு படுத்துட்டேன். இன்னொரு தூங்கி கொஞ்சமாச்சு எழுந்திரிச்சு அப்புறமா ரைட் பண்ண போகிறேன். 5 மணி போல் எழுந்துட்டேன். ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த நாய் மட்டும் எப்படி தான் தூங்குறான்னு தெரியல. சவுண்டில் சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம வந்து டெய்லி 5 மணிக்கு வீடியோ போடுறது, அந்த வீடியோவும் போடல. போயிட்டு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு தான் ஃப்ரீ ஆகிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போடணும். ஒன்றும் இல்லை, அவங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் தலையாட்டுறோம். நண்பர்களே, கிளம்பியாச்சு. இந்த இடத்த விட்டு இங்கே தான் நம்ம படுத்து கிடந்தோம்.
பரவாயில்ல, எனக்கு லைட்டாக குஷியாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரைடிங் கேஸ் போட்டுட்டு இவ்வளோ தூரம் காலையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து நடுவில் ஒரு 2 வாட்டி ரெஸ்ட் எடுத்தோம். 2 வாட்டி ரெஸ்ட்னா, ஒரு வாட்டி சாப்பிட்டோம், ஒரு வாட்டி வந்து டீ கடையில் சரி இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்துட்டுமே வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாமேன்னு நின்னோம். ஆக்சுவலி இங்கே சாப்பிட வந்துருந்தோம். ஸோ இவங்க வந்து கடை ஓனர்னு நினைக்கிறவர், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. और हिंदी नहीं आएगा भाई लोग को अच्छा करो. अच्छा अभी सब लोग को घूम रहा है. एक नंबर आदमी लोग हैं, अपना वाले हैं. सब्सक्राइब करो, लाइक करो, शेयर करो. थैंक यू, धन्यवाद. ஆக்சுவலி அவருக்கு வந்து தமிழ் புரியும், ஆனால் பேச வராது. அதனால ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஹிந்தி புரிஞ்சுப்பேன், ஆனால் பேச கொஞ்சம் நல்லா வரும். அது வேறு ஒன்றும் இல்லை. நண்பர்களே, இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு 1300 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து இந்த பெட்ரோல் பங்கை பார்த்து அங்கே நம்ம தங்குறதுக்காக டென்ட்டு போட்டிருக்கோம். கிட்டே போய் காட்டுறேன், இங்கேருந்து பார்த்தா தெரியல. ஸோ வாங்க கிட்டே போகலாம். நம்ம வண்டியை ஸ்டாண்டு போட்டு இங்கே நிறுத்தியாச்சு. இதுதான் நம்ம தங்க போகிற டென்ட்டு. நம்ம ரைடிங் கியர்ஸ் அப்புறம் பேக்கெல்லாம் உள்ளே வச்சாச்சு. ஹெல்மெட்டும் உள்ளே வைக்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் வந்து திரும்ப கழட்டி மாட்டணும். அதனால் அப்படியே வண்டியிலே வச்சாச்சு. வண்டியிலே வச்சு லாக் மட்டும் போட்டாச்சு. ஸோ இது உள்ளே வச்சுட்டா போதும். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நேரம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நடுவில் வர வழியில் ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அந்த காட்டுலேருந்து வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே, காட்டு உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கே 70 கிலோமீட்டர்ஸ். அதனால் இப்போதான் வர வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். சரி எங்கேயாச்சும் மெயின் ரோட்டில் கிடைக்குமான்ட்டு கரெக்டாக கிடச்சிது. அவன்தான் வந்து முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு சந்திப்போம் டே 2ல். நண்பர்களே, நம்ம கட்டின வீடை அழைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குள்ளே வரும்போது போட சொன்னாங்க. சரின்ட்டு வீடை கட்டிட்டோம். வீடு கட்டிட்டு உள்ளே போய் படுக்கலான்னு போகிறோம். ஓனர் பார்த்துட்டாரு, இங்கேருந்து டென்ட் எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. ஆனால் இங்கே தான் உட்காந்து அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ஓனர் பார்க்க மாட்டாங்க போல். இருந்தாலும் ஓகே, நம்ம சொல்லிட்டாங்க, நம்ம போக வேண்டிய கடமை. அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் பார்த்துட்டு பண்ண வேண்டியதான். நண்பர்களே, அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம். இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்மளுக்கு வீடை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வீடு போட்டாச்சு. இப்போ படுத்து தூங்க போகிறோம். பாய்.